குஜராத்தில் கைதான இலங்கை IS பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்குமூலம். தாக்குதல் நடத்த பாகிஸ்தானில் இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாக குஜராத்தில் கைதான இலங்கையைச் சேர்ந்த IS பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த முகமது நஷ்ரத், முகமது ஃபாரூக், முகமது நஃப்ரன், முகமது ரஸ்தீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் சிக்கின. கைதான 4 பேரும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதுகுறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரி சுனில் ஜோஷி கூறுகையில், பயங்கரவாதிகளிடம் நடத்திய விசாரணையில் எந்த இடத்தில் வெடிகுண்டு நடத்த திட்டமிட்டுள்ளனர் என்று கூற மறுத்துவிட்டனர். இருப்பினும் தாக்குதல் நடத்தும் இடம், நேரம் பற்றியும் நாசவேலைக்கான வெடிபொருட்கள் கிடைக்கும் இடம் குறித்தும் பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாதி தெரிவிப்பார். அவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர். கைதான 4 பேருக்கும் 14 நாட்கள் காவல்துறை விளக்கமறியல் அளிக்கப்பட்டுள்ளது. சிக்கிய செல்போன்களில் உள்ள தகவல்களை சேகரித்து வருகிறோம். பிடிபட்டவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களிடமும் விசாரிக்கப்படும். பயங்கரவாதிகள் இலங்கையில் இருந்து தமிழ்நாடு வழியாக குஜராத் வந்துள்ளனர். எனவே குஜராத் காவல்துறையினருடன் இணைந்து தமிழ்நாடு மற்றும் மற்ற மாநில காவல்துறையினரும் சேர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்துவோம். மத்திய புலனாய்வு அமைப்பின் உதவியையும் நாடுவோம் என்று அவர் கூறினார். பொது தேர்தல் தொடர்பில் வெளிவரும் போலி தகவல்கள் உண்மையல்ல. சரித ஹேரத் தெரிவிப்பு. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு முதலில் பொது தேர்தல் நடத்தப்படும் என சிலர் வெளியிட்டு வரும் கருத்துக்களில் உண்மையில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தேவையென்றால் நாடாளுமன்றை கலைப்பதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகாரம் உண்டு. எனினும் 1-2 வாரங்களில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அதிபர் தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை ஆணைக்குழுவினால் நடத்த முடியும். நாடாளுமன்ற தேர்தலை நடத்த உரிய கால நிர்ணயங்கள் இல்லை என்ற போதிலும் அதிபர் தேர்தலை நடத்த கால வரையறை உண்டு. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அதிபர் தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்றில் முன்னிலையில் கூற முடியும் என்றார். நாட்டின் அடுத்த தேர்தல் குறித்து ரணில் ரகசிய நகர்வு, பின்னணியில் இயங்கும் பசில். அதிபர் தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இதற்கு மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ரணிலுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்று அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய அவர், அரசமைப்பின்படி இந்த வருடம் கட்டாயம் அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதிபர் விரும்பினால் அதற்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு. எல்லோரும் அதிபர் தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிபர் நாடாளுமன்ற தேர்தலைத்தான் முதலில் நடத்துவதற்கு ரகசியமான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். ரணிலுக்கு ஆதரவு வழங்கி வரும் மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவும் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று அதிபருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தினால் அரசுக்கு ஏற்பட போகும் நன்மை பற்றி ரணிலுக்கு பசில் விளக்கி கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் தான் அதிபர் மேற்படி முடிவை எடுத்துள்ளார். ஆனால் அவர் வெளியே அதிபர் தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று காட்டுகிறார். இதனை டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாடு முழுவதும் தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆசிரியரின் தாக்குதலில் மாணவி படுகாயம். ஆசிரியரின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொலனறுவை கல்வி வலயத்திற்குட்பட்ட விஜித மகா வித்தியாலயத்தில் 10ஆம் ஆண்டு கல்வி கற்கும் மாணவி மீதே அக்கல்லூரியில் கற்பிக்கும் ஆசிரியரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து மாணவி புலஸ்திகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தலையில் பலத்த காயம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி மேலதிக சிகிச்சைக்காக புலனறுவை பொது வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் புலஸ்திகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து 15,000க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறியுள்ளதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து வெளியேறிய ராணுவத்தினர் சட்ட ரீதியாக விலகுவதற்கு வழங்கப்பட்ட 1 மாதத்திற்கான பொது மன்னிப்பு காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் 15,667 ராணுவத்தினர் சட்ட ரீதியாக சேவையிலிருந்து விலகியதாக ஸ்ரீலங்கா ராணுவம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31, 2023 மற்றும் அதற்கு முன் விடுமுறை இல்லாமல் பணிக்கு வராத ராணுவ வீரர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது. இதேவேளை மேற்படி காலப்பகுதியில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காமல் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் 373 ராணுவத்தினரை சட்ட ரீதியாக ராணுவ சேவையிலிருந்து விலக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அஸ்வெசும பயனாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியானது வர்த்தமானி. அஸ்வெசும நலன்புரி உதவிகளை வழங்குவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்டது. ஏற்கனவே அறிவித்ததற்கமைய அஸ்வெசும நிவாரணம் பெற தகுதியுடையவர்களுக்கு வழங்கப்படும் கால அவகாசம் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ளது. அத்துடன் மற்றொரு குழுவினருக்கு நிவாரணம் வழங்குவதற்கான கால அவகாசம் இந்த ஆண்டின் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடையுள்ளது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவால் புதிதாக வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் நிவாரண பலன்களுக்கு உரித்துடைய சிலருக்கு 2006ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரையிலும், மற்றவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளன. அத்துடன் நலிந்த குடும்பங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய், ஏழை குடும்பத்திற்கு 8,500 ரூபாய், மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கு 15,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.